Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக வந்து டைம் இல்லை ஆஃபீஸுக்கு போயிட்டு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு. அதனால் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரூம் தான் அது. இந்த ரூமில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே பிளேஸ் தான். இதோட லைட்டிங், இதோட பிரைட்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஏன்னா இனிஷியலாக வந்து நம்ம வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து இங்கே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து கேர்கேஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இப்போது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவுட்டர் ஷட்டர் அப்படின்னா ஃப்ரண்ட் டோரோட டிசைன், அதுக்கப்புறம் வந்து ட்ராயர்ஸ்லாம் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பேன். இதுவும் வந்து உங்களுக்கு அவுட்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ன்றது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இதுவே இன்னர் கேர்கேஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக தெரியும். போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூமோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங். இது வந்து லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து இந்த காட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒயிட் கலர். இது வந்து பெட்டு வந்து கிளைண்ட் ஸ்கோப் தான், பெட்டு வந்து போடணும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சைடு எல்லாமே வந்து லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் வரும். வார்ட்ரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டாகி வெளியில் வராது. இது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் டெப்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. டெப்த் லெவலுக்கே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சேம் வந்து ஒரே லெவலில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் வந்து இந்த சைடு வந்து வார்ட்ரூப் வந்து பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிரர் யூனிட் வந்து 3 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா காட் வந்துடும். அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து எல்லா சைடையும் இருந்தாலும் கூட கொடுத்துருக்கலாம். பட் என்னென்னா அதிகமான ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே வந்து நம்ம சிங்கிள் சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஸ்டடி யூனிட் தான் வந்து பிளான் பண்ணோம். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி யூனிட் வந்து வர்ற மாதிரி எங்கேயுமே ஸ்பேஸ் இருக்காது. இது வந்து பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். பட் என்னென்னா ஒரு ஸ்மால் சைஸ் தான் இது. நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறம் வார்ட்ரோப், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து டிவி யூனிட் தான் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டபுள் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். நான் அதுவும் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக. நம்ம வந்து பெட்டு வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் போர்டு, குஷன் ஹெட் போர்டு வந்துடும். கிளாத் மட்டும் கிளைண்ட் ஸ்கோப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்போம். அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்துடுது. பட் என்னென்னா இந்த கலர் காம்பினேஷன், அதுக்கப்புறம் வந்து நிறைய குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து ஒன்று வந்து போட்டதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்து கிளைண்ட் சைடுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்க தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப்லேயே வந்துடும். நீங்கள் வந்து நம்மக்கிட்டே வந்து பெட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், லிவிங் ரூம் ஃபால் சீலிங் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். மீதி எந்த ஏரியாவும் வந்து நம்ம ஃபால் சீலிங் வந்து எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெட் போர்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடு வந்து லைட்ஸ் வந்து டிசைன் லைட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து அந்த லைட்ஸ் வந்து கிளார் அடிக்குது.
பட் என்னென்னா ரியலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது. என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் ஒன்று ஒன்று காமிக்கிறேன். இதான் மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டீட்டெயிலாக வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட டிசைன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வார்ட்ரோப் வந்து நான் ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன். இதான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப். இந்த லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் இருக்கும். மேலே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் ஒரு இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அது கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். இவங்க வந்து பில்டர் சைட்லேருந்து டெப்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து தனியாக வெளியே தெரியாமல் உங்களுக்கு வந்து ஒரே லெவல்லன்றது வந்து இருக்கும். டோர் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸ். இந்த 2 கேபினெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பெட்டுக்கு வந்து டச் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் தான். இது 10x11 கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் வந்து கொடுத்துருப்போம். இது ஃபுல்லாகவே வந்து ட்ராயர்ஸ். நீங்கள் ரொம்ப ரேராக வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ட்ராயர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ராயர்ஸ் தான். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுன்றது வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடு எப்படி பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் ட்ராயர்ஸ் தான். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கிறது. இந்த ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் ஹேண்டில்ஸ். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் ஏன்னா கிளைண்ட் வந்து எதை செலக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 feet கிட்ட இருக்கும். அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸ் வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் வந்து ஹேண்டில்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கும். சேம் அதே மாதிரி தான். அது வந்து ரோஸ் கோல்டில் இருக்கும். இது வந்து கோல்டு கலரில் இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு அதில் என்ன பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. இது வந்து 2 கேபினெட்ஸ். இது 2 கேபினெட்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேபினெட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே செல்ஃபு தான் இருக்கும். ட்ராயர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. நீங்கள் இந்த 2 கேபினெட்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இந்த பெட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 மிரர் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த மிரர் யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். எடுத்துகிட்டு அப்படியே அட்ஜஸ்டபிள் வந்து போட்டுக்க வேண்டியதான். கம்ப்ளீட்டாகவே வந்து இது மிரர் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மிரர் யூனிட்ன்றது வந்து இந்த மாதிரி யூனிட்ன்றது வந்து கூட பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னும் போது பேக்ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் மிரர்ஸ் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டுக்கலாம். ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டூ சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து மிரர் யூனிட்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் டேபிள் வந்து கொடுத்துருப்போம். அந்த சைட் டேபிளோட ஃபினிஷிங் அதோட ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். நாப் வந்து கொடுத்துருப்போம். அதோட நாப் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் ஒயிட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதே தான் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காட். ஆக்சுவலாக வந்து டக்குன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கும். இன்னும் பெட்டு வந்து போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது கூட ஈஸியாக தான் வந்து க்ளோஸ் பண்ணலாம். பட் என்னென்னா பெட்டு வந்து போடாதனால உங்களுக்கு ரொம்ப டைட்டாகவே இருக்கும். எப்போவுமே வந்து பெட்டு வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகிடும். அப்படின்னா இந்த வெயிட்டுக்கும் அந்த ஹைட்ராலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து பெட்டு வந்து போட வேண்டியதான். பெட்டு வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து தெரியணும். இதோட விட்த் எவ்வளோ, அதுக்கப்புறம் இதோட டெப்த்து
டெப்த்து அதுக்கப்புறம் ஹைட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சால் தான் வந்து இதில் வந்து பண்ண முடியும். இந்த பெட்ரூமோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படின்னா இந்த சைட் டேபிளும் அதுக்கப்புறம் வந்து காட் அதுக்கப்புறம் வார்ட்ரோப் ஸ்பேஸ்ன்றது வந்து எதுவுமே வந்து வேஸ்ட்டாக இருக்காது. உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளெயினாக இருக்கும். 2 லைட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இது எல்லாமே அட்ஜஸ்டபுள் தான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ளீனிங்காக வந்து வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து வேணான்னும் போது மிரர் யூனிட்ஸில் கூட அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். மிரர் யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து டெப்த்து வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரே லெவலாக கூட பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயர் வந்து கீழே வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர்ன்றது வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து 2 ட்ராவர்ஸ் வந்து கொடுத்தீங்கனாலே போதும் தான். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு டோர் வேணும் ஒரு ட்ராயர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமும் ஹாலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். மீதி ரூமெல்லாம் நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கனாலும் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஏன் அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து போடல அப்படின்னா லைட்டிங்ன்றது வந்து இந்த ரூம் இருக்கிற மாதிரி மீதி ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு டார்க்காகவே வந்து ஒரு ஃபீல் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு யூ ஷேப்பில் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டிருக்கும். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கார்னர் வந்து 4 லைட்ஸ்ன்றது வந்து போட்டிருக்கும். ப்ரொஃபைல் லைட் வந்து போடும்போது நிறைய பேர் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகும்ன்ட்டு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஆகிடும். நீங்கள் ஃபால் சீலிங் வந்து டிசைன் வந்து கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட் வந்து போடும்போது கம்ப்ளீட்டாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ப்ரொஃபைல் லைட்டுன்றது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியம் லுக் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் தான் வந்து இந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வெளிச்சம் வந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபால் சீலிங்கில் வந்து லைட் வந்து போடுறோம் அப்படின்னா அது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். அப்படின்னா சீலிங் டு சீலிங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். ப்ரொஃபைல் லைட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சன்றது வந்து வரும். இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட். இந்த லாஃப்ட் யூனிட் வந்து பெட்ரூமுக்கு என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைடு மட்டும்தான் பண்ண முடியும், வேறு சைடு வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்டோட வியூன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து மாறிடும். அதனால தான் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சேம் லேமினேட்ஸ் தான். நீங்கள் டாப்பில் வந்து என்ன லேமினேட்ஸ் வந்து பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் கண்டினியூட்டின்றது வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 mm ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 mm ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்ட் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து நிறைய இருக்கும். அதனால் ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேண்டிலான்றது வந்து கம்ப்ளீட்டாகவே வரும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு உண்டானது வந்து இவ்வளோ தான் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபோல்டிங் டேபிள். நிறைய பேர் வந்து நான் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப பில்டப்லாம் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் மெக்கானிக்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. 2 ஃபிட்டிங்ஸ் தான் இது. 2 ஃபிட்டிங்ஸ். இது வந்து வெறும் ப்ளைவுட் மட்டும்தான். அப்படி தூக்குனீங்கனாலே அப்படியே வந்து நின்றுக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். அந்த லாக் மட்டும் நீங்கள் வந்து எடுத்திங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்து இறங்கிடும். இது வந்து ஃபிட்டிங்ஸோட காஸ்ட் மட்டும்தான் எக்ஸ்பென்சிவ். ஒர்க்கிங் ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் இது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோலாம் வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் இது மாதிரிலாம் வந்து பண்ணுவோம், வேறு ஒருத்தரால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காமிப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பென்சிவ். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ப்ளைவுட் தான். இது வந்து நீங்கள் நார்மலாக எடுத்திங்கனாலே கீழே வந்து ஃபோல்ட் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஹாலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டடி யூனிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து நான் ஃபிட்டிங் வந்து காமிக்கிறேன். இந்த ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வரும். பெருசானா அதுக்கேற்ற மாதிரி வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலு தான். இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இல்லாமல் வேணுன்ற போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னும் போது திருப்பி வந்து இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து 2 கையாலையும் எடுக்கணும். ஒரு கையால் எடுத்திங்கன்னா கூட வராது.
ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கும். இது வந்து எல் ஷேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிருக்கும். எல் ஷேப்பில் அப்படின்னா வாலில் வந்து ஒரு ஃபிட்டிங் இருக்கும், இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்டிங் இருக்கும். அப்படி நீங்கள் லாக் பண்ணி எடுத்திங்கனால இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறக்கிடலாம். கீழே வந்து இறக்கிட்டு தூக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ஓரளவுக்கு வரும். நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சவுண்டு வராது, லைட்டாக வரும். இப்போ அதுவே நாங்கள் நார்மல் அப்படியே தூக்கி இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சவுண்டுன்றது வந்து அதிகமாக வரும். இதுலேயே வந்து பெரிய பெரிய ஃபிட்டிங்லாம் வந்து வரும், அப்படியே வந்து வாலில் கன்சீல்டு ஆகிற மாதிரி. வாலில் கன்சீல்டு ஆகிற மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிடும், ஏன்னா அது வெளியே தெரியாமல் வந்து இருக்கும். பட் என்னென்னா இந்த ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே தெரியும். அதுவே வந்து வாலில் வந்து கன்சீல் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இந்த ப்ளைவுட் எல்லாமே வந்து பேனலிங் ஒர்க் எல்லாத்தையும் வந்து நமக்கு பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உள்ளே வந்து போயிடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ இருந்தாலும் கூட நீங்கள் ஸ்டடி யூனிட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எனி டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம், சில டைம் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து பெருசாக மெக்கானிசம் எதுவுமே வந்து கிடையாது. ரொம்ப நாளான்றது வந்து லைஃப்ன்றது வந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.